ஆப்போசிட்ல என் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் சொன்னார் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் கரிஷ்மா ஆல்பம் போட்டேன்னு சொன்னாரு. அந்த ஆல்பம் இன்னும் எங்க வீட்டு பீரோல தூங்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் எடுத்து பார்த்தாங்க எல்லாரும் வந்தவங்க, அவ்வளவுதான் தூங்கிட்டு தான் இருக்குது. நீங்க தான் அந்த கரிஷ்மாவா? தேவையில்லாம இங்க பாருங்க, இந்த 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணாரு பாத்தீங்களா? கரிஷ்மா ஆல்பத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணார்ல, கல்யாணம் எதுக்கு பண்ணாரு? என்னையும் சந்தோஷமா வச்சிருக்கணும்ங்கறதுக்காக பண்ணாரு. அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் 2 நாள் ஆச்சு. ஹனிமூன் எங்க அப்படின்னா போலாம் இரு அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேக்குறேன். இல்ல கொஞ்சம் செலவு போயிருக்க மாட்டீங்களா? போகல சார். அடுத்த நாள் போறேன்னா போவே முடியாது. பண்ணனாரு இல்லையா, அந்த கிராண்டா பண்ணன செலவுல என்னைய சந்தோஷமா வைக்கிற process நிறுத்திட்டாரு. அடுத்த நாள் ஹனிமூன் கேக்குற இரு இரு இருன்னாரு. எங்க போய் ஹனிமூன் போறது? ஒரு மாசம் அவர் கன்ஃபார்ம் கொடுங்க மைக்க. கன்சீவ் ஆயிட்டேன். ஹனிமூன் இன்னைக்கு 2 குழந்தைங்க. இன்னைக்கு அவரால என்னை ஹனிமூன் கூட்டிட்டு போக முடியுமா? போனா அது ஹனிமூன் ஆகுமா, டூர் ஆகும், பிக்னிக் ஆகும். அந்த 2.5 லட்சம் ரூபாயில அட்லீஸ்ட் 50,000 ரூபாய் எனக்காக எடுத்து வச்சிருந்தாருன்னா, சரிங்களா? நீ ஊருக்காக பண்ணு, பெருமைக்காக பண்ணு, யாருக்காக பண்ணு, அது நீ உன்னோட இஷ்டம். ஓகேவா? என்னோட இஷ்டம் என்ன? நான் 1000 கனவோட வரேன். என் வீட்டுல நான் அது பட்ஜெட்டோட பிளான் பண்ணி வந்தது எதுக்காகனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் கடன் என் மேல இருக்க கூடாது, நிம்மதியா என் லைஃப் போகணும் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தா. அப்படியே டெட் ஆப்போசிட். ஊரை பெருமையா அதான் சொன்னார் பாருங்க. அவரு கீழ இருந்து மேல வந்தவர் தான். ஊர்ல போய் பெருமையா எல்லாரும் முன்னாடியும் இவர் பையன் இவ்வளவு பெரிய கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு காட்டுறா. இத்தனைக்கு கேரளால நடந்தது கல்யாணம். ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கலாம். நானும் தான் பண்ணினேன். அதே ஊர்ல தான் பண்ணினேன். என் கல்யாணமும் சிம்பிளா நான் பண்ணினேன். எல்லாருமே வந்தாங்க, வாழ்த்துனாங்க, போனாங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் வைக்கல. அவர் கல்யாணம் என் கல்யாணம் என் வீட்டுல பொண்ணு வீட்டுல தான். கேரளால எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல? ஓகேவா? என் வீட்டுல நம்ம பண்ணணும், அவங்க வீட்டுல அவங்க பண்ணணும். கல்யாணம் நம்ம வீட்டுல நடந்தது, ரிசப்ஷன் அங்க நடந்தது. இவரு பண்ணின அந்த ஆடம்பர செலவுனால என்னால அடுத்த நாள்ல இருந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? 2 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. கேளுங்க அவரே. அந்த கல்யாணத்துல ஆரம்பிச்சாரு பாருங்க லோன் பே இஎம்ஐ அடைக்கிறது. இன்ன வரைக்கும் அதை டாப் அப் பண்ணி அடைக்கிறாரு. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ் அந்த இஎம்ஐ போச்சு. அதுக்கு இடையில நடந்த செலவுகள், டெலிவரி, அது இது நிறைய வந்துச்சு. அதுக்காக லோன் எடுத்தாரு, டாப் அப் பண்ணாரு. அது இன்னும் சொல்லுவேன், உன் கல்யாணத்துல வாங்கின கடனை உன் பிள்ளைங்க கல்யாணம் வரைக்கும் நீ கட்டிட்டே தான் இருப்ப அப்படின்னு. அந்த ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாரு சார். கன்றாவி எனக்கு அந்த கரிஷ்மா போட்டோ. அதை வந்து பெட்ரூம்ல வேற மாட்டிட்டு, இங்க பாரு இந்த மாதிரி ஒரு போட்டோ இப்ப எடுக்க முடியுமா நான் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சு வாழ்க்கை பூரா 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறமே, அது நல்லா இருக்குதா உனக்கு? கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்தி, சந்தோஷப்பட்டாங்களா இல்ல தெரியாது, எத்தனை பேர் வயிறுஞ்சாங்களோ, எத்தனை பேர் சந்தோஷப்பட்டா அது நமக்கு தெரியும். ஏன்னா இவர் அவ்வளவுதான் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்களை மட்டும் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கூப்பிடல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன பார்த்து பெருமை பண்ணுடா. எல்லாம் என்னடா சொன்னீங்க, இவங்க இவ்வளவுதானே அப்படி எல்லாம் சொன்னீங்களா? இவன் எல்லாம் அவன் மூக்கு மேல வரல வச்சான், நீ எங்க வரல வச்ச? கடைசியில என்னாச்சு உனக்கு? நீ கணத்துல கையை கொடுத்து உட்காந்துருக்க.